வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் சைத் வக்கரதம் பயம் தன்னோ தில்லி பிரசோக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக்கு ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பிரச்ச ராகவ கேதவ நமக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கரக் பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறார். ஓம் சரவண பவாய நமகா. முருகா, என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பலன்கள் சொல்லும்போது நிறைய பரிகார முறைகள் நான் சொல்லுவேன். அதெல்லாம் உங்களுக்கும் நன்மை அளிக்கும், மற்றவங்களுக்கும் நன்மை அளிக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா கடகலக்கணத்திற்கு சூரியன் செவ்வாயும் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். கடகலக்கணத்துக்கு பார்த்தோம்னா யோகாதிபதியான செவ்வாய் 5, 10 குறைவராக வர்றார். இவர் சகோதரக்காரன், பூமிக்காரன், போர்ப்படை தளபதி, ஒரு வெப்பக்கோள். இவரோட அதிதேவதை முருகப்பெருமான். ஸ்தலம் பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில், பழனிமலை. இந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வைக்கும்போது அதீத நற்பலன்கள் நடக்கும். அடுத்தது சூரியன் ருத்ரன். இவரோட அதிதேவதை ருத்ரன். கோயில் பார்த்தோம்னா சூரிய நாராயண் கோயில். திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, ஏன்னா அது அக்னிஸ்தலம், அங்கே கிரிவலம் வர்றது. இவர் ஒரு வெப்பக்கோள், அதனால் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது ஒரு அதீத நற்பலன்கள் நடக்கும். சிவனோட ஸ்தலங்களையெல்லாம் போய் வழிபாடு, பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களையெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் செய்யும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். இவங்க 2 பேரும் இணைந்து கடகலக்கணத்துக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்தால் என்ன பலன்கள் நடக்கும்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா லக்னத்தில் கடகலக்கணத்தில் அமரும்போது, இது கடகம் ஒரு ஜலராசி. அந்த இடத்துல இவர் அமரும் போது 2 வெப்பக்கோள்கள் அமரும் போது நீச்சபங்க ராஜயோகங்கிற அமைப்பில் அமர்ந்துட்டாங்க. ஏன்னா செவ்வாய் கடகத்திலிருந்து நீச்சமாவார். 5, 10 கூடிய செவ்வாய். தனஸ்தானாதிபதி 2 கூடியவன் தனகாரன். கல்வி ஸ்தானாதிபதி வாக்குடைய ஸ்தானாதிபதியான சூரியன் இணைந்து அங்கே அமரும் போது நீச்சபங்க ராஜயோகத்தில் செவ்வாய் அமர்ந்துட்டார்னா மிகப்பெரிய யோகத்தை செய்வார். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அது குரு பார்வையோ அல்லது குரு சேர்க்கையோ அல்லது சந்திரனோட பார்வையோ அல்லது சந்திரனோட சேர்க்கையோ பெற்று வந்தாங்கன்னா மிகப்பெரிய அதீத நன்மைகளை செய்யும். மிகப்பெரிய கோடீஸ்வர பிராப்தர் தருவார். ஜாதகருக்கு மதிநுட்பம், அறிவு, தயால சிந்தனை, நன்மைகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது. எந்த தோஷங்களும் ஏற்படாது. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் அது உஷ்ணம் போல அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே நீச்சமயிறால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். நீச்சமங்க ராஜயோக அமைப்பின் தான் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுது. பொருளை அதிகமாக ஏற்றதே எண்ணமாக இருக்குது. ஆனால் தனகாரன் சூரியன் அங்கே சேர்றதுனால அரசு வழியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் மேன்மை ஏற்படும். ஜாதகருக்கு புத்தி கூர்மை ஏற்படும். சூரியன் லக்னத்தில் இருந்தாலே புத்தி கூர்மை ஏற்படும். தலைமை பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நன்மைகள் அதிகமாக நடக்கும். கடல் கடந்த தேசத்துலாம் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். சூப்பராக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தோம்னா சூரியன் ஆட்சி பலம் பெறார். அவரோட செவ்வாய் 5, 10 கூடிய செவ்வாய் இணையும் போது அதீத நன்மைகள் ஏற்படும். மிகப்பெரிய யோகம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை மேன்மைப்படும். நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அந்த செவ்வாய் தோஷங்கிற அமைப்பு ஏற்படாது. கடவுளுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். அடுத்தது 3ஆம் இடம், தைரியம் மீறிய வெற்றி ஸ்தானம். அது கன்னி. அந்த இடத்துல அமரும் போது கொஞ்சம் பலன்கள் ஆவரேஜாக தான் நடக்கும். ஏன்னா ஒரு யோகாதிபதி 3, 6, 8, 12 மறையக்கூடாது. தனஸ்தானாதிபதி அதே மாதிரி மறையக்கூடாது. மறைஞ்சாருன்னா தனத்துக்கு கஷ்டமாயிடும், பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். சகல காரியங்களிலும் நம்மளுக்கு தோல்விகள் ஏற்படும். வழிபாடுகள் வச்சுக்கணும். நான் சொன்ன முருகப்பெருமானோட வழிபாடு, சிவபெருமானோட வழிபாடுகளை வச்சுக்கிறது. அதோட சேர்த்து புதனோட வழிபாடு. புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு, மகாவிஷ்ணு. குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணுறது, ஸ்ரீரங்க வழிபாடுகள் வச்சுக்கிறதுல நன்மைகள் அதிகமாக மேன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 4ஆம் இடம், சுகஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், வீடு வாசல் சொத்துக்குண்டான இடம். இந்த இடத்துல அமரும் போது 4 தாய் ஸ்தானம். அந்த இடத்துல அமரும் போது பார்த்தோம்னா திரளான சொத்துக்கள் சேரும். நன்மைகள் அதிகமாக இருக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ஏற்படும். வீடுகள் மூலமாக தனம் சேரும். இதெல்லாம் வரும். ஆனால்
சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலும் நல்லதுதான் நடக்கும். நன்மை தீமை ரெண்டு தான் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் ரெண்டு சேர்ந்ததுன்னா சொத்துக்கள் தரலாம் செய்யற, அதே டைம்ல கேரக்டர் வைஸ்ல அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். இதை வந்து இப்ப நான் சொல்ற பலன்களோட சுபகிரகங்களோட பார்வை பெற்றிருந்தா நன்மை நடக்கும் எல்லா ஸ்தானங்களிலும் நிற்கும் போது. இதே அசுபகிரகங்களான ராகு கேது சனி இவங்களோட சம்மந்தப்பட்டோ அல்லது அவரோட பார்வையை பெற்றிருந்தாங்கன்னா அதீத கஷ்டங்கள் ஏற்பட்டுரும் ஜாதகம். அந்த யோகங்களையெல்லாம் கெடுத்துரும். நான் சொல்ற யோகங்களையெல்லாம் கெடுத்துரும். அசுப கிரகத்தினோட பார்வை ராகு கேது சனி இவங்க வந்து சம்மந்தப்படாமல் இருக்கணும். அதே மாதிரி அவங்க நின்ற ஸ்தானாதிபதியும் அவங்க சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்பதான் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஏறி நட்சத்திராதிபதிகளும் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். அப்பதான் நன்மைகள் ஏற்படும். குரு பார்வை பெற்றிருந்தா நன்மைகள் அதிகமாக ஏற்படும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம். இங்க வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவார். அவரோட தனஸ்தானாதிபதி சூரியன் இணையும் போது நன்மைகள் அதிக நன்மைகள் ஏற்படும். புத்திர வழியில் நன்மை ஏற்படும். திரளான சொத்துக்கள் ஏற்படும். அரசு வழியில் உத்தியோகம் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். புத்திரர்கள் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக இருக்கும். திரளான சொத்துக்கள் சேரும். தனம் அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை குரு பார்த்துட்டு தான் நன்மைகள் நடக்கும். இதே அசுபகிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருந்ததுன்னா பலன்கள் ஆவரேஜாக தான் நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் ருண சத்ருஸ்தானம். குருவோட வீடு நட்பு வீடு தான். இருந்த போதும் அந்த இடத்துல அமரும் போது ஒரு திரியோணாதிபதி கேந்திராதிபதி அல்லது தனஸ்தானாதிபதி அந்த இடத்துல அமரும் போது கடன்கள் அதிகமாக ஏற்பட்டுரும். பிரச்சனைகள் ஏற்படும். புத்திரர்கள் வழியில பிரச்சனைகள் ஏற்படும். புத்திரர்கள் மூலமாக கடன்கள் ஏற்படுறது, தாப்பனார் வழியில் கடன் ஏற்படுறது, சகோதரருக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது, சண்டை சச்சரவுகள் வர்றது, இதெல்லாம் ஏற்பட்டுரும். ஏன்னா சகோதரன் செவ்வாய் இல்லையா, அவரோட தனஸ்தானாதிபதி சேர்றது, குடும்பஸ்தானாதிபதி சேர்றது, இதெல்லாம் தந்தை வழியில இதெல்லாம் அந்த ஸ்தானம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் சனீஸ்வர பகவானோட வீடு மகரம். இந்த இடத்துல வந்து 2 குடையவனும் 5 10 குடைய செவ்வாயும் இணையும் போது அங்கே செவ்வாய் வந்து உச்சமாகறாரு. இருந்து போதிலும் அது பகை வீடுங்கிறதுனால அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாதோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கும். சனி சம்பந்தமா அல்லது ராகுகேது சம்பந்தமா பெற்றிருந்தா செவ்வாதோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா பகை ஸ்தானங்கள் அல்லது பகை வீடுகளில் அமரும் போது வந்து அந்த அளவுக்கு கிரகங்கள் வந்து நன்மை செய்யாது. ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும். நட்பு வீடுகள் அமரும் போதோ அல்லது வந்து ஆட்சி பலம் உச்சம்பலம் பெற்று இந்த கிரகங்கள் அமரும் போது தான் கடகலக்கணத்துக்கு நன்மை நடக்கும். 7ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானோட வீடுகளில் இந்த 2 கிரகங்கள் அமரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரச்சனை அதிகமாகும். கோபம் அதிகமாகும். தன்னுடைய கோபத்தின் மூலமாகவே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் மகரத்தில் அமரும் போது கடகலக்கணத்துக்கு. அடுத்தது வந்து 8ஆம் இடம் கும்பம். இந்த இடத்துல வந்து மாங்கலி ஸ்தானம். இந்த இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் அமர்றது. குடும்ப உறுப்பினர் மத்தியில் சண்டை சச்சரவு பிரச்சனை போராட்டம் கடன் ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது, யாராவது ஒருத்தருக்கு விபத்துகள் ஏற்படுறது, கண்டங்கள் ஏற்படுறது, பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானத்துல இருந்து விதவைங்கிற அமைப்பு ஏற்பட்டுரும். பிரச்சனைகள் அதிகமாக வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடகலக்கணத்திற்கு வந்து குருவோட பார்வை இந்த 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோட பார்வை பெற்று இருக்கிறது அல்லது அந்த ஸ்தானாதிபதி நல்ல பொசிஷன்ல இருந்து அதை வந்து குரு பார்க்கறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல சூரியனும் செவ்வாயும் இணையும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து குரு பார்வை இருக்கா அல்லது சனீஸ்வர பகவான் எந்த கண்டிஷன்ல இருக்காங்கிற பொறுத்த பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானம். ஒரு திரியோணாதிபதியான செவ்வாய் பூர்வகுடி ஸ்தானாதிபதி வந்து பாகிஸ்தான் ஏறி அமர்றது மிகப்பெரிய யோகம். அவரோட தனஸ்தானாதிபதி சூரியன் இணைகிறது மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். திரளான சொத்துக்கள் ஏற்படும். தெய்வீக தரிசனம் ஏற்படும். சித்தர்கள் வழிபாடு ஏற்படும். சிவபெருமானோட அனுகிரகம் கிடைக்கும். முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதை குரு பார்வை பெற்றோ குரு சேர்க்கை பெற்றாமல் இருந்தால் யோகம் வந்து இரட்டிப்பாக நடக்கும். அரசு வழியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். இதை வந்து அந்த இடத்துல அதே இடத்துல வந்து அசுபகிரகங்களோட சேர்க்கையோ அசுபகிரகங்களோட பார்வையோ பெற்றிருந்தாருன்னா பலன்கள் மாறுபடும். இந்த யோகாதிபதிகள் 2 யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களோட குரு பார்வை பெற்றிருந்தா அதீத நன்மைகள் யோகஸ்தானத்தில் அமரும்போது அதே வந்து எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அதை வந்து பகை கிரகங்களான சூரியன் அதாவது சனி ராகு கேது சம்பந்தப்பட்ட தோஷங்கள் கடுமையாகும். யோகங்கள் தடைபடும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் வரும்போது
தெய்வ தரிசனம் கிடைக்கும், சகல பாக்கியங்களும் கிடைக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், தகப்பனார் மூலமாக நன்மைகள் நடக்கும், இதெல்லாம் நல்ல பலன்களும் நடக்கும். அப்போ எந்த ஒரு ஒரு கிரகத்தினோட திசாபத்தில், யோக கிரகத்தினோட திசாபத்தில் நடக்கும்போது யார் பூரண சுபகிரகத்தினோட பார்வை இருக்கா அல்லது பாவிகளோட பார்வை இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அங்கே ஆட்சி பலம் பெறாரு. தனகாரகன் 2 சூரியன் அங்கே உச்சபலம் பெறாரு. மேன்மையான பலன்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அரசு வழியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், அரசாங்கத்தில் உயர் பதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மிலிட்ரி, ஆர்மி, போர்படை தளபதி இல்லையா, மிலிட்ரி, ஆர்மி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்களில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு நன்மை ஏற்படும். வெப்பம் பொருள்கள் அல்லவா, அது சார்ந்த துறையிலெல்லாம் உத்தியோகம் பார்த்து உயர் பதவி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உத்தியோகம் பார்த்தாலும் கூட உயர் பதவியில் வைப்பாங்க, நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பதவியில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது சுக்கரனோட வீடு, ரிஷபம். இந்த இடத்துல பார்த்தோம்னா பூர்வனி ஸ்தானாதிபதியும் 10 குடைவனும் அமரும்போது அங்கே செவ்வாய்க்கு சுக்கரன் பகை, சூரியனுக்கு சுக்கரன் பகை. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல அமையும் போது பாவிகள் 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நன்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்த போதிலும் பலன்கள் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வழிபாடுகள் வச்சுக்கணும். மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது, சூரியநாராயணன் கோயில் வழிபாடு வச்சுக்கிறது, அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறதுல நன்மைகள் அதிகம் தரும், லாபங்கள் மேலோங்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அங்கே பாவிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பலன்கள் முரண்பாடாக தான் நடக்க அதை பார்த்துக்கணும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம், முக்திஸ்தானம், கட்டில் சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், அயல்நாட்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல யோகாதிபதியான செவ்வாயும் 10 செவ்வாயும் இணைந்து தனகாரனோட அமரும் போது பணத்துக்கு தட்டுப்பாடு அதிகம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது விரயங்களாகும், விரய செலவுகளாகும். திருமணம் காலதாமத திருமணத்தை தரும், விரயங்கள் அதிகம் ஏற்படும். சம்பாதிக்கிறாங்க. தனகாரன் 12ஆம் இடத்துல அமரக்கூடாது. 12ஆம் இடத்துல அமர்ந்தானா 10 அமரும்போது தொழில் மூலமாக வரக்கூடிய அனைத்துமே விரயங்கள் ஆகும், விரய செலவுகள் அதிகமாக வரும், தொழில் மூலமாக விரயங்கள் அதிகமாகும், கடன் படக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். ஏன்னா செவ்வாய் 10 வர்றாரு, தனஸ்தானாதிபதியாக சூரியன் வர்றாரு. இவங்க 2 பேரும் இணைந்து 12ஆம் இடத்துல அமரும்போது புத்திரஸ்தானாதிபதியாகவும் அவர் வர்றாரு. அப்போ புத்திரர்கள் வழியில, தொழில் வழியில, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில, இது குடும்ப ஸ்தானாதிபதியா அந்த வழியில விரய செலவுகள் அதிகமாக நடக்கும். அந்த ஸ்தானங்கள் என்னென்னவோ அது சார்ந்த விரயங்கள் அதிகமாக வரும். அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கிறது, முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கிறது, விரயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, காலதாமத திருமணம் ஏற்படும், அதை பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் நடக்கும். ஏன்னா செவ்வாய் தோஷங்கிறது அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். மெயினாக கடகலக்கணத்துக்கு செவ்வாய் தோஷம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம் 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் வீரியமாக தான் இருக்கும். கடகலக்கணத்துக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும். காலதாம திருமணம் நடக்குது, திருமண தடைகள் ஏற்படுறது, இது மாதிரிலாம் வந்துடும். இதுக்கு சனி சம்மந்தப்படுறதோ அல்லது ராகுகேது சம்மந்தப்படுறதோ இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் ரொம்ப தோஷம் வீரியமாக தான் இருக்கும். இந்த இடங்கள் 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் இருக்கும்போது லக்னம் 2, 4 இருக்கிறப்ப கூட ஒரு ஆவரேஜாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடுசாக வராது. 4ஆம் இடத்துல இருக்கும்போது கற்பு நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பல பிரச்சனைகளை தந்துடும். அது மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி செவ்வாய் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா 12 ஸ்தானங்களில் நின்ற பலன்களை பார்த்தா பொதுவாகவே இந்த செவ்வாய் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானோட வழிபாடு, சிவபெருமானோட வழிபாடு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சிவன் வழிபாடு மெயின், திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது மெயின், அதே மாதிரி முருகப்பெருமானோட 6 படை வீடுகளையும் தரிசனம் பண்ணுறது மெயின். இந்த 3 முறையான வழிபாடுகள் நம்ம வச்சுட்டோம்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால நன்மைகள் தான் நடக்கும், இந்த தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோக பலத்தோடு உட்காந்தோம்னா அதீத யோகத்தை செஞ்சுருவார். நான் சொன்ன அதாவது செவ்வாய் பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்தானத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்ய அப்படின்னு பார்த்தா லக்னம் 2, 5, 9, 10 இந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதே மாதிரி தோஷங்கள் கடுமையாக செய்யக்கூடிய ஒரு இடம் எப்படின்னா இந்த 2 பேர் இணைந்து 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் இருக்கும்போது தோஷங்களை கடுமையாக செய்வாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஆவரேஜாக இருக்கிறது 4ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜாக செய்யும், மீடியமாக செய்யும். 3, 4, 11 இந்த ஸ்தானங்களில் நிற்கும் போது மீடியமான பலாபலங்களை செய்யும். ஓகேங்களா? அதனால இவங்களோட ராகு கேது சனி சம்மந்தப்பட்ட
பலன்கள் மாறுபட்டுரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான பரிகார பூஜைகளை செஞ்சுக்கங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.